பொறியியல் பணியிடம் தொடர்பாக திருத்தப்பட்ட பட்டியல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபிநயா இணைப்பில் இருக்கிறார். அபிநயா, விவரங்கள். நந்தா, இந்த ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு 2022 ஏப்ரல் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. அதில் சில வாரங்களிலேயே நேர்காணல் நடத்தப்பட்டு கலந்தாய்வும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 18 மாதங்களாக ஒதுக்கீட்டு ஆணை கிடைக்காமல், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர், அந்தந்த துறைகளில் சேர்வதற்கான அலாட்மெண்ட் ஆர்டர் அவர்களுக்கு ஒதுக்கப்படாமலேயே இருந்தது. அதற்கான முக்கிய காரணம் நீதிமன்றத்தில் 2 தேர்வர்களால் தொடரப்பட்ட வழக்கு அவர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முறையாக செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டதன் காரணமாக நீதிமன்றத்தில் இதனை சரி செய்து புதிதாக பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையிலான நீதிமன்ற உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது தரவரிசை பட்டியல் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு என்பது இதனை சரி செய்து அவர்களுடைய சான்றிதழும் சரிபார்க்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது முழுவதுமாக அந்த தரவரிசை பட்டியலை புதிதாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தப்பட்ட கலந்தாய்வு முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது என்றும், மறு கலந்தாய்வு பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் மறு கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த ஆணை என்பது நவம்பர் மாதத்திலே வெளியானது. அதனால் தாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தேர்வர்கள் தொடர்ந்து முன்வைத்த நிலையில் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி இதில் ஒரு முடிவெடுத்து தற்போது திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. நந்தா, நன்றி அபிநயா, விரிவான விவரங்களுக்கு.